ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி நோன்பு நெருங்கின்னு இருக்கு இல்லையா? வரலட்சுமி நோன்பு பூஜைக்கான அனைத்து விதமான பொருட்கள், அம்பாள் முகங்கள், அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்கள், வெத்தலைப்பாக்கில் கொடுக்கக்கூடிய தாம்பூலம், அதே மாதிரி வளையல்கள் எல்லாமே ஒரே இடத்துல கொட்டி கிடக்கு. அதை ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக போய் வாங்காமல் இந்த ஒரு கடைக்கு வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் அழகாக வாங்கிட்டு போகலாம். எல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்டும் இருக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற தெருவில் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் அப்படின்ட்டு ஒரு கடை தான். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒவ்வொரு பண்டிகைகளுக்குமே இந்த கடையில் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்கே இருக்கிற அம்பாள் முகங்கள் ஆகட்டும், அதே மாதிரி நவராத்திரிக்கு அவங்க வச்சுருக்கிற சிலையாகட்டும், எல்லா முகமும் ரொம்ப நேர்த்தியாக, ஃபினிஷிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இங்கேருந்து ஃபாரின்க்கெலாம் கூட குரியர் பண்ணி கேட்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து நேராக விசிட் பண்ண முடியலனா கூட இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரியே வேணும்னா உங்கள் வீட்டுக்கே கூட டெலிவரி பண்ணுவாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வருஷம் என்னென்ன வந்திருக்கு புதுசாக அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்பாள் முகங்கள் முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி தங்க முலாம் பூசி அதில் அலங்காரம் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிளெயின் சில்வர் மெட்டல்லையும் இருக்குது, இல்லை சில்வர்லேயே அம்பாளுக்கு அலங்காரம் பண்ண மாதிரியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புதுசாக வந்திருக்கிற மாடல் தான். இது விலை வந்து 120 ரூபாயிலேருந்து இருக்குது. சின்ன சின்ன அழகழகான, அதாவது அம்பாளினுடைய திருமேனிலாம் இருக்குது. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த அம்பாள் முகத்தை வச்சு கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கான ஆக்சசரிஸ், கழுத்துக்கு செயின்லேருந்து கிரீடம்லேருந்து எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இந்த கடையிலேயே அழகழகாக டிசைன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புடவை இருந்ததுன்னா அந்த புடவையும் அம்பாளுக்கு கட்டி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். A to Z எல்லாமே பண்ணி தராங்க. இல்லை நீங்கள் தனியாக நானே போய் அலங்காரம் பண்ணிக்கிறேன்னா கூட இங்கே கிடைக்கிற முகங்கள் வாங்கி, அதே மாதிரி கிரீடம்லேருந்து அம்பாளுக்கு காதில் மாட்டக்கூடிய தோடு, செயின், ஒட்டியானம், தலைக்கு வந்து குஞ்சலம் எல்லாமே இங்கே இருக்குது. இதை வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் அலங்காரம் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகழகாக இருக்குது இந்த வருஷம் வந்திருக்கிற ஆக்சசரிஸ்லாம். ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைபர் முகம். இது வந்து லாஸ்ட் இயர் ட்ரெண்டிங்கில் இருந்தது. இது அப்படியே அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணால் நிஜமாகவே அம்பாள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருக்குது. எவ்வளவு வேலைப்பாடுகள், எவ்வளவு அலங்காரம் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஃபைபர் அம்பாளுடைய முகத்துக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. மூக்குத்தி, புல்லாக்கு, அதே மாதிரி நெத்திச்சுட்டி இதெல்லாம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தலைக்கு நம்ம போடக்கூடிய குஞ்சலம், அந்த மாதிரி ஜட பின்னல், அதுக்கப்புறம் மல்லியில் தொடுத்த ஒரு செண்டு மாதிரி ஒன்று, நிறைய இருக்குங்க. நம்ம அம்பாளினுடைய சைஸு அதுக்கு தகுந்த மாதிரி கூட உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது. கிரீடம்லாம் இருக்குது பாருங்கள். கொண்டை, ஆண்டாள் கொண்டையிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த குந்தவை இதெல்லாம் வந்து இப்போ இந்த வருஷம் ட்ரெண்டில் இருக்குங்க. இந்த கொண்டையெல்லாம் நீங்கள் அம்பாளுக்கு சின்னதாக தான் அலங்காரம் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஜட பின்னல், குஞ்சலம்லாம் வச்சு பண்ணலாம். நம்ம வீட்டில் எப்படி நம்ம அலங்காரம் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனைத்து விதமான ஆக்சசரிஸும் இருக்குது. கம்மி, சின்ன ப்ரைஸ்லேருந்து ஜாஸ்தி நம்ம வந்து பெரிய அலங்காரமாக பண்ண போகிறோன்னா அதுக்கும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒட்டியானம். சின்ன சைஸ் ஒட்டியானத்துலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது.
உங்களுக்கு இப்போ நம்ம காமிக்கிற ஐட்டம்ஸில் எது பிடிச்சிருந்ததுனாலும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதே மாதிரி எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணுங்கன்னா அதே அப்படியே அனுப்பி விடுவாங்க. நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கிரீடம் வாங்கணும், இல்லை அம்பாள் முகங்கள் வாங்கணும், இல்லை இந்த மாதிரி ஹாரம் செட்டு நகைகள்லாம் வாங்கணுன்னா நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. அதுலேருந்தும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ரேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச சைஸு, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இப்போது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷமாகவே நிறைய பேர் வரலட்சுமி நோன்பு விரதத்தை புதுசாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பாலை வீட்டுக்கு கூப்பிட்டு அழைச்சி வரலட்சுமி நோன்பு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அம்பாலை அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு பிடிச்சமான ஒன்று இல்லையா? ஒரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு தீமில் பண்ணலாம். இப்போ நம்ம போன வருஷம் முத்தில் பண்ணியிருந்தோன்னா இந்த வருஷம் நம்ம வந்து சிகப்பு பவழ கலரில் நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான புடவையாகட்டும், அதே மாதிரி மாலை, நெத்திச்சுட்டி, வளையல்கள் எல்லாமே நம்ம பார்த்து அம்பாளுக்கு வாங்கி நம்ம அழகாக அலங்காரம் பண்ணலாம். அப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த கடையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலிங்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியினுடைய தலையில் வச்சுக்கக்கூடிய ஒரு அணிகலன். அது கூட இந்த கடையில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது எல்லா டிசைன்ஸுமே இங்கே. இப்போ நீங்கள் பார்க்குறது வாழை மரக்கன்று வாங்குறீங்கல்ல, அதை வச்சுக்கக்கூடிய ஸ்டாண்டு. இது வந்து சுவாமியை அப்படியே அலங்காரம் பண்ணி ரெடியாகவும் வச்சுருக்காங்க. அப்படியே நமக்கு என்ன முகம் பிடிக்கிறதோ அந்த முகத்தை வச்சு நம்ம அப்படியே அலங்காரத்தோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை செய்யலாம். இதெல்லாம் செயற்கையான வாழை மரங்கள். வருஷம் நம்ம வந்து வாழை மரம் கிடைக்காத இடத்துலலாம் இதை வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கோலம் போட்ட சின்ன மனைகள். பூஜை அறையில் நம்ம சின்ன விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கு இல்லை ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாழை மரம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம் இல்லையா, அது நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் போட்டு குத்தி அப்படியே நிற்க வச்சிடலாம் ஸ்டாண்டு. இந்த மாதிரி மனைகள்லாம் இருக்குது. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா ஃபைபர் மேக் அம்பாலை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி புடவை வந்து கட்டி கால் கொலுசு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அதெல்லாம் போட்டு குஞ்சலம் வச்சு பின்னல்லாம் ஜடை பின்னல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில சாரீஸ் பிடிக்கும்னா அந்த சாரீ எடுத்துன்னு வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி அலங்காரம் பண்ண அம்பாளுக்கு கட்டி விட சொல்லி இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. தமிழ்நாடு விட கர்நாடகா சைடு அதே மாதிரி ஆந்திராலலாம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பை ரொம்ப விமர்சையாக 3 நாள் பண்டிகையாக கொண்டாடுவாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா 8 வரலட்சுமி அம்பாலை இந்த மாதிரி உட்கார வச்சு வரிசையாக அஷ்டலக்ஷ்மியாக பாவிச்சு கூட நிறைய பேர் வந்து ரொம்ப கிராண்டாக செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் வர பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வரலட்சுமி நோன்பை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. அவ்வளோ ஆசையாக அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி வர்ற சுமங்கலிகளுக்கெலாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து ரொம்ப நல்ல கிராண்டாக கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வரலட்சுமி அம்பாளுக்கான ஸ்டாண்டு. இந்த புடவை கட்டுறதுக்கெலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும். கைக்கு தனி இடம், காலுக்கு தனி இடம், அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்திருக்கு. ஸோ நீங்கள் கையெல்லாம் தனியாக அட்டாச்மெண்ட் வாங்கி நீங்களே செல்ஃபாக கஸ்டமைஸ் பண்ணி கட்டணும் அப்படின்னா கூட அந்த ஸ்டாண்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்ஸு, ஹிருதய கமலம், நார்மலாக நம்ம போடுற பூஜை ரூமில் போடுற ஓமு, சங்கு சக்கரம் எல்லாமே இருக்குது. சின்ன ஸ்டென்சில்ஸ்லேருந்து பெரிய ஸ்டென்சில்ஸ் வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது. தாம்பூலம் கொடுக்கக்கூடிய தாம்பூல செட் அப்படியே இருக்குது.
பிளாஸ்டிக் பாக்ஸோடையும் இருக்குது, பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லாமையும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் அவங்க பண்ணியிருந்தது, கஸ்டமைஸ் பண்ணினது. இந்த மாதிரி முகம் சொல்லிட்டாங்க, எல்லோ கலரில் இருக்கணும், மஞ்சள் முகம் தான்ட்டு. அதை சுற்றி 2 அடுக்காக அவங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கிரீடம் அதை சுற்றி எவ்வளோ அழகழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் முகம் மட்டும் கூட அலங்காரம் தனியாக பண்ணி கஸ்டமைசேஷனில் பண்ணி வாங்கிட்டு போய் நீங்களே புடவை கட்டி கூட நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யானை, அதாவது கஜலக்ஷ்மியாக பாவித்து முன்னாடி நிறுத்தக்கூடிய யானை, அதே மாதிரி சங்கு சக்கரம், திருநாமம் எல்லாமே இருக்குது. நெல் தோரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, வாசலில் கட்டுறது ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் பார்க்குறது மண்டபம். அதே மாதிரி இது வந்து தாமரை மலர் மாதிரி கீழே அப்படியே அம்பாளுக்கு கீழே நிறுத்தி வச்சிடலாம். தெர்மக்கோலில் பண்ணது. பீடம்லாம் இருக்குது பாருங்கள், அம்பாலை உட்காத்தி வைக்கிறதுக்கு மன மாதிரி பீடம்லாம் இருக்குது. அதே மாதிரி அம்பாளுக்கு முன்னாடி வாசலில் நம்ம லிவிங் ஏரியாவில் இந்த மாதிரி பூக்கோலம் மாதிரி இருக்கிற மேட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே பூக்கோலம் மாதிரி தெரியும், ஆனால் இது எல்லாமே வந்து மேட்டு. இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா நம்ம வரிசையாக வர்ற எல்லா பண்டிகைகளுக்குமே நம்ம வந்து லிவிங் ரூமில் நம்ம இதை போட்டு வச்சோன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைபர் முகம் இருக்கிறத எப்படி அம்பாள் திருமேனியில் ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்படியே முழு அம்பாலாக நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொண்டையெல்லாம் போட்டிருக்கு இந்த அம்பாளுக்கு. ஸோ நீங்கள் ஜடை மாதிரி வேணும்னாலும் பண்ணலாம். இப்போ இது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த கடையில் நிறைய வளையல்கள், அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆடி பூரம் வருது இல்லையா, அதுக்காக வளையல்கள்லாம் வாங்கி தரதா இருந்தாலும் இந்த கடையில் வாங்கிக்கலாம். ட்ரெடிஷ்னல் வளையல்கள், கல்யாண வளையல்கள், அதே மாதிரி இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற கலர்ஸில் கிடைக்கக்கூடிய வளையல்கள்னு எல்லாமே இருக்குது. கோல அச்செல்லாம் நிறைய இருக்குங்க, சின்ன சின்ன அச்சுலேருந்து பெரிய ஸ்டென்சில்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன பலகைகள், மனைகள், பூஜை அறையில் நம்ம நிறைய குட்டி குட்டி விக்கிரகங்கள், சுவாமி படங்கள் வச்சுருக்கோன்னா அது அழகாக இதை நம்ம போட்டு பூஜை அறையில் வச்சிடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை ரிட்டன் கிஃப்ட்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப உபயோகமாக இருக்கும். பல கடைகள் ஏறி இறங்கி கஷ்டப்படாமல் அனைத்து பூஜை சாமான் இத்தனையுமே ஒரே கடையிலேயே நம்ம வாங்கலாம். அவ்வளவும் ரொம்ப தரமானதாகவும் விலை மலிவானதாகவும் இருக்கும். இந்த மாதிரி கோல ஸ்டிக்கர்ஸ் அச்சுலாம் இல்லாத அக்ரிலிக்கில் செய்யக்கூடிய ரொம்ப கிராண்டான ஸ்டிக்கர்ஸாகவும் இருக்குது. இதுவும் நம்ம நவராத்திரி டைம்லேயும் சரி, வரலட்சுமி நோன்பு எல்லா பண்டிகைகளுக்குமே நம்ம அம்பாளுக்கு முன்னாடி பூஜா ஷெல்ஃபுக்கு முன்னாடி போடக்கூடிய கோலங்கள் தான். ஒன் டைம் யூஸ் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்து எடுத்து வச்சு தொடச்சி நீட்டாக வச்சுட்டோன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, விலையும் ரொம்ப நாமினலாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸை நீங்கள் ஃபோன் மூலியமாக கூட ஆர்டர் போடலாம், இல்லை நேராக வந்து கூட நீங்கள் வாங்கி அம்பாலை அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வரலட்சுமி நோன்பை கொண்டாடணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.